அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி காம்படிஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இந்த லின் ஃபேமிலி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்மால் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருப்பானா, கடைசியாக இவனுக்கும் லின் லாங்தனுக்கும் சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ 2 பேருமே அரினா மேலே நின்றுட்டுருக்கானுங்கப்பா. நம்ம ஹீரோ எவ்வளோ நேரம் தான் அமைதியாக நின்றுட்டுருப்பான். அவன் எப்படா சண்டை போடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பயப்புள்ள பயங்கர வேகமாக போயிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவன் வந்து எப்படி அடித்தாலுமே சரி, அவன் ஒரே இடத்துல நின்று தான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது டேய் நான் என்ன பால் போட்டாலும் அவன் அடிக்கிறான்டான்ற லெவலுக்கு லின் லாங்தன் நின்ன இடத்துலேருந்தே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு அட்டாக் வேற பண்ணுறான்ப்பா அவன். திரும்ப என்ன நக்கல் அவனுக்கு. இப்போ நம்ம ஹீரோ பண்ண ஒரு அட்டாக்ல அவனோட ஒரு சைடில் இருந்த ஆர்மர் வந்து உடஞ்சி கீழே விழுந்து போச்சு. இப்போ லின் லாங்தனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு வருஷத்தில் நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஆயிருக்க, இல்லைன்னு சொல்லலை. நானே வந்து உன்னை பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் தான். ஆனால் அந்த கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு என்னையே சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் உனக்கு வந்ததில்ல. எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் என்னங்கிறத காட்டுறேன்டா அப்படிங்கிறான். இப்போ இவன் பவராக பண்ணும்போது அந்த இடத்துல பயங்கரமான ஒரு எனர்ஜிங்க. நம்ம ஹீரோக்கு என்னென்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அதில் அவன் வந்து லாஸ்ட் ஸ்டேஜை ரீச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, இல்லைடா அவன் இன்னும் லாஸ்ட் ஸ்டேஜை ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லுது. அப்போவே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். வந்து 2 அடி தான் அடித்தாங்க நம்ம ஹீரோவை. வாயிலேருந்து நம்ம ஹீரோக்கு ரத்தமே வந்துடுச்சு. அவன் வந்து தண்டர் பாடியெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுறான். ஒன்றும் வேலைக்கு ஆகலையா, அடிச்சடியில் கீழே போய் பொத்துன்னு விழுந்துட்டான். எல்லாருமே பார்க்குறாங்க லிந்தாங் தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் லிந்தாங்கோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவனோட ஆரா கொஞ்சம் கூட மாறல, அவன் தோக்கலை அப்படின்னு சொல்கிறா. இப்போ லிந்தாங்க என்ன பண்ணுறான், அந்த டீமன் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இவனை எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவனுக்கு ஈக்குவலாகவே வந்து இவனால் சண்டை அப்படிங்கிறத போட முடியுது. எல்லாரும் பார்க்குறானுங்க, அதாவது மற்ற பிரான்ச்சஸ் சேர்ந்தவங்க. டேய் எங்கே இருந்துடா வந்த அந்த பையன், என்னடா இவன் ஈக்குவலாக நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிவன் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, டே வெயிட் பண்ணுங்கடா, லின் லாங்தன் இன்னும் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போ இங்கே எல்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க கூட வந்து என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லின் லாங்தனுக்கு கோவம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கிரியேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறான். இது வந்து லின் ஃபேமிலியோட ஒரு கிரியேஷன் டெக்னிக்காக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னிக். இந்த பொண்ணு பார்க்குறா, ஐயோ இவன் என்ன அவனை கொல்லணும்னு நினச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டுருவானா. அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அதை பிளாக் பண்ணுறான். பிளாக் பண்ணும்போது இவனுங்க பண்ண வேலையில் அங்கே இருக்க ஒரு ஸ்டேஜே பீஸாக போயிடுச்சுங்க. அந்த உடஞ்சு போன பீசஸ் இருக்கும் பாருங்க, அது எல்லாத்தையுமே அவனோட மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த எல்டர் பார்க்குறான், இது ஒரு பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்த பையன் மென்டல் பவர் யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ லிந்தாங்க என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க அந்த பீசஸ் இருக்குது பாருங்க, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இவனை வந்து அப்படியே சீல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான்ப்பா. அடடா என்னடா இந்த பையன் லின் லாங்தனே வந்து தடுத்து நிறுத்துறானே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் லின் லாங்தன் ஒன்றும் அவ்வளோ வீக்கெல்லாம் கிடையாது. அவன் எல்லாத்தையும் உடச்சிட்டு வரான். அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான், அந்த யுவான் பவர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஆனால் லின் லாங்தன் பார்த்தீங்கன்னா டீல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியான ஆள்லாம் கிடையாது. அவன் அடுத்த கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத கையில் எடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் போனாங்க இல்லையா, அங்கே ஒரு கிரியேஷன் டெக்னிக் கிடைச்சது இல்லையா, அதை யூஸ் பண்ணுறான். நிறைய கைகள் மாதிரி கிரியேட் ஆகுது. இவனை பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறான். பட் ஆனால் இவன் எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். இப்போது இவன்கிட்ட ஒரு கிரியேஷன் டெக்னிக் இருக்கும்போது நம்ம ஆள்கிட்ட இல்லையா, அவனோட கிரியேஷன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி 2 பேருமே சண்டை போகிறானுங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது. லிந்தாங்க என்ன சொல்கிறான், நீ இன்னைக்கு தோக்க போறடா அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்குள்ள அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்குல்ல, அதோடைய பவரை கேட்குறான். இப்போ அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஷாவ்தேவுக்கு தெரியுது, டே அவன் உடம்புக்குள்ள ஒரு ஆரா இருக்குது, அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த ஆரா தான் அவனுக்கு பவர் கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த சீல் இருக்கு இல்லையா, அதை வெளில எடுக்கிறான். அதை எடுத்து அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணுறானுங்க. இவங்களோட பவர் அப்படிங்கிறது கிளாஷ் ஆகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த பவரால் அந்த பில்டிங் எல்லாமே உடையிற கண்டிஷனுக்கு போகுது. அதை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அலற ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா என்னடா பண்ணுறது தெரியலையே அப்படிங்கிறானுங்க. எல்டர்ஸ் பார்க்குறாங்க, டேய் யாராவது அவங்கள தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்னு பேசுகிறானுங்க. இங்கே யார் தடுத்து நிறுத்துறது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையே அப்படின்றப்போ யாரோ ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வந்து தடுத்து இவங்க 2 பேரும் நிறுத்துறாரு. யாரா அப்படின்னு பார்த்தா இந்த கிளானோடைய ஹெட் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, இப்படியே நீங்கள் சண்டை போட்டீங்க இந்த சிட்டியே அழிஞ்சு போயிடும், போதப்பா உங்கள் சண்டை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. இப்போது அவர் பார்க்குறாரு, யார் இந்த பையன், இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீ யார், நீ எந்த கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து இவனோட மொத்த இன்ஃபர்மேஷனுமே சொல்கிறான்ப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒரு பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவன், ஆனால் அங்கே இருக்க அந்த சின்ன ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கே, இது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவன் கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா
இந்த சண்டையில் உனக்கு ஈக்குவலாக இவன் சண்டை போட்டிருக்கான், எனக்கு தெரிஞ்ச இந்த காம்படிஷனோட வின்னராக இவனை நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. அவனும் பார்க்குறான், ஹெட்டே சொல்லிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லின் லாங்தேன் அங்கேருந்து போயிட்டான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், தம்பி அடுத்த வாட்டி நம்ம சண்டை போடும்போது நீ இந்த மாதிரி லக்கியாக இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறான். இப்போ அந்த ஃபேமிலி ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பாருங்க, இந்த இன்னர் ஃபேமிலி அவுட்டர் ஃபேமிலி அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மேலே வர முடியும். பாருங்கள், இந்த காம்படிஷனில் ஒரு புது ஜீனியஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லிந்தாங்க எல்லாருக்குமே வந்து அறிமுகப்படுத்துறாருப்பா. இப்போ லிந்தாங் வந்து காம்படிஷன் ஜெயிச்சிட்டான். இது வந்து பார்த்தீங்கன்னா லிந்தாங்கோடைய அப்பாவுக்கு அவங்க தாத்தாக்கெல்லாம் பல கால கனவு, அவங்களுடைய கனவு நனவாயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ இந்த எல்டர் லின்மு அவர் என்ன பண்ணுறாருனா, நம்ம லிந்தாங்க அந்த ஃபேமிலியிட்ட பார்க்கறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே ஃபேமிலியிட்ட என்ன சொல்கிறாரு லின்மு கிட்ட, நீ போப்பா நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டரை அமுச்சு விட்டுறாரு. இப்போ லிந்தாங் பார்க்குறான், இந்த ஃபேமிலியிட்ட கீழே இறங்கி வந்துட்டு இவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபியூச்சரில் உன் ஃபேமிலியுமே நாங்கள் வந்து இதில் சேர்த்துப்போம், மெயின் ஃபேமிலியில் சேர்த்துப்போம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் கேட்குறாரு பாருங்க ஒரு கேள்வி, நீ வந்து லின் ஃபேமிலியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவன் அப்படியே பார்க்குறான், லின் ஃபேமிலியா, 4 ஃபேமிலியில் இது ஒரு பெரிய ஃபேமிலி, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவர் என்ன கேட்குறாருனா, சரி இந்த டைனாஸ்டியை விட்டுட்டு வெளில போனால் நம்ம லின் ஃபேமிலி எப்படிப்பட்டது சொல்லு அப்படின்றாரு. இவன் அப்படியே பார்க்குறான், எனக்கு தெரிலங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவர் என்ன சொல்கிறாருனா, டைனாஸ்டியை விட்டு வெளில போனால் நம்ம இந்த மெயின் ஃபேமிலி இருக்கு பாரு, மெயின் ஃபேமிலி கூட ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி நிர்வாண ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றப்போ, எப்பா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. மனுஷன் என்ன கேட்குறாருனா, இந்த 100 டைனாஸ்டி வார் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிறாரு. இவன் தான் கேள்விப்பட்டிருக்கான்ல, அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. இல்லைங்க எனக்கு தெரியாது, சும்மா கேள்வி தான் பட்டிருக்கேன், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பிரிச்சிருக்காங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்டர்னு. இவங்க இருக்கிறது வந்து ஈஸ்ட். அந்த ஈஸ்ட்லேயே ஏகப்பட்ட டைனாஸ்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இவங்க இருக்கிற அந்த டைனாஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓஷனில் ஒரு ட்ராப் மாதிரி தான். அந்த 100 டைனாஸ்டி வார் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குமா, ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இதை யார் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான் லிந்தாங். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பெரிய பெரிய கிளான்ஸ்லாம் இருப்பாங்களாம், அவங்களெல்லாம் வந்து சூப்பர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் கிளானை சேர்ந்தவங்க எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங். இந்த ஒரு டைனாஸ்டியே சொடுக்கு போகிற சமயத்தில் முடிச்சு விட்டு போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க தான் வந்து இந்த காம்படிஷனை நடத்துகிறாங்க. எதுக்காக நடத்துகிறாங்க, அவங்க என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து புது பீப்புள் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க இந்த ஒரு காம்படிஷனை நடத்துகிறாங்க. இதில் யார் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களோ அவங்கள வந்து அந்த சூப்பர் கிளானுக்கு எடுத்துப்பாங்க. மனுஷன் அடுத்து என்ன கேட்குறாருனா, நம்ம லின் ஃபேமிலி ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு புரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லின் ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆன்செஸ்டர் அவர் வந்து அந்த சூப்பர் கிளானில் போய் மெம்பர் ஆனாராம். அதாவது இந்த 100 டைனாஸ்டி வாரில் சண்டை போட்டு செலக்ட் ஆகி அங்கே போயிருக்காரு. அப்படி அங்கே போனதுக்கப்புறமா அவர் மூலமாக கிடைச்ச அந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா அவருடைய ப்ரொடெக்ஷன், இதனால தான் இந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் இந்த லின் ஃபேமிலியிலேருந்து யாருமே போல. இப்போ மனுஷன் என்ன கேட்குறாருனா, நீ வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அவன் கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அவர் என்ன சொல்கிறாருனா, இவன் லின் லாங்தேன் இவங்க 2 பேர் தான் வந்து இந்த கிளான்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட். ஸோ நீங்கள் 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவன் அப்படியே யோசிக்கிறான், லின் லாங்தேனா அப்படின்னு யோசிக்கிறான். அவர் என்ன சொல்கிறாருனா, உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் கிளானுக்காக நீ என்ன பண்ணு, உன்னோட பிரச்சனையை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு நம்ம கிளானுக்காக யோசி அப்படிங்கிறாரு. இவனுமே ஓகேன்றான். எப்போ போகணும் அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு 3 மாதம் டைம் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ இந்த காம்படிஷனில் வின் பண்ணா இல்லையா, அதுக்காக இவனுக்கு ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை போயிட்டு நீ முதல்ல செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளம்பி போகிறான்ப்பா. இப்போ இந்த எல்டர் லின்மு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனா, இவனை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இங்கே தான் வந்து ட்ரெஷர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்பிடன் லேண்ட். இந்த இடத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வர முடியாது. இந்த கிளானுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புவாங்க. லிந்தாங்க என்ன பண்ணுறான்னா, போயிட்டு இருக்கும் போதே அங்கே என்ன மாதிரி ட்ரெஷர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு வாங்கிக்கிறான்ப்பா. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா, இங்கே ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்கிறது ஓகே தான், ஆனால் உள்ளுக்குள்ளே எனர்ஜி பயங்கரமாக இருக்குமா. ஸோ அங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது உனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. மேலே போன உடனே அங்கே இன்னொரு எல்டர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருனா, இவர் சொன்னதுக்கப்புறம் கதவு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி விடுறாரு. சரி ஓகே உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து நிறுத்திட்டு, தம்பி முதல்ல ரூல்ஸை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு. அதாவது உள்ளுக்குள்ளே 1 மாதம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உன்னால் வந்து ஒரு சோல் ட்ரெஷர் அப்படிங்கிறதான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நீ எதையாவது எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், அங்கே ஃபார்மேஷன் இருக்குது தெரிஞ்சிடும். அது என்ன பண்ணோன்னா உன்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும், உயிருக்கே வந்து பிரச்சனை ஆகிடும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளுக்குள்ளே போகிறான். அங்கே உள்ளுக்குள்ளே போன உடனே அப்படியே பார்க்குறான், என்னடா இந்த இடம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்கும் போல தெரியுதே, அதான் லின் ஃபேமிலி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறான். ஷாவ்தியா வெளில வந்துடுச்சு. வந்து என்ன சொல்லுதுன்னா, அடையாண்டா நீ வேற, இங்கே இருக்கிறதுல முக்காவாசி குப்படா அப்படிங்குது. இவன் என்ன பண்ணுறான், எப்பவும் போல் அதை பிடிச்சிக்கிட்டு வேகமாக ஓடுறான். அதுவாக கத்துது, டேய் என்னை விடுறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு.
இப்போ வெளியில் அந்த எல்டர் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு இன்னொருத்தன் வரான். இவனுக்கு தான் நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்காதே. ஸோ வந்தவன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். நீ வந்து திரும்ப எல்டர் அசோசியேஷனுக்கு வரணும்னு ஆசை இல்லையா உனக்கு அப்படிங்கிறான். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லை, சின்ன வேலை தான் அப்படிங்கிறாப்புல. இப்போ உள்ளுக்குள்ளே லிந்தாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஷர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். மொத்தமாக 3 ட்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம ஷாவ்தேவ் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கான். எதை எடுக்கலாம், எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, டே இதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, எதையாச்சும் செலக்ட் பண்ணி தொலைடா அப்படிங்குது. திடீர்னு பார்த்தா ஃபார்மேஷன் இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுதுங்க. ஷாவ்தேவ் கேட்குது, டேய் எதையாச்சும் பண்ணி தொலைச்சிட்டியா, என்னத்தை தொட்ட சொல்லி தொலை அப்படிங்குது. இவனா சொல்கிறான், இங்கே பாரு உள்ளுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் எதையுமே தொடலை, நான் எதுவும் பண்ணலை, இது தானாக நடக்குது அப்படிங்கிறான். இது பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக எங்கெங்கேயும் வந்து அட்டாக் பண்ணுது, தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அதான் ஷாவ்தேவ் சொல்லுது, இந்த ஃபார்மேஷன் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வந்து இதுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஐ அப்படிங்கிறது இருக்கும், அதை உடச்சிட்டோன்னு வச்சுக்கோ, ஏன் ஃபார்மேஷன் கிளியர் ஆகிடும் அப்படிங்குது. இப்போ வெளியில் இந்த ஒரு ஃபார்மேஷன் அந்தால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அவன் கேட்குறான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த எல்டர் என்ன சொல்கிறான், இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவன் சாதாரண பையன் மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் புலம்புறாரு. வந்தவனுக்கு செம்ம காண்டு, சரி எதையாவது பண்ணி தொலைடா அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான்னா, இவனோட மென்டல் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபார்மேஷனோட கோர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான்ப்பா. உடனே என்ன பண்ணுறான், அந்த பிளட் டீமன் பப்பட்டை விட்டு ஒரே அடி தான், அடிச்ச அடியில் அந்த ஃபார்மேஷன்லாம் உடஞ்சி போச்சு. வெளியில் அந்த ஆளுக்கு சரியான அடி. அதான் கேட்குறான், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, யோ அந்த பையன் ஃபார்மேஷன் ஐயை உடச்சிட்டாயா அப்படிங்கிறான். என்னது ஃபார்மேஷன் ஐயா உடச்சிட்டானா, சரி உள்ளுக்குள்ளே என்னதான் நிலவரம் சொல்லு அப்படிங்கிறப்போ, ஃபார்மேஷனே உடஞ்சு போச்சு, என்னத்தை நிலவரம் அப்படிங்கிறாப்புல. சரிவா கதவை தர, அவனை உள்ளுக்குள்ளே போய் ஏதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறாப்புல. இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு ஃபார்மேஷனை உடைக்கிறானா சாதாரண பையன் கிடையாது, இந்த நிர்வாண ரெல்மில் இருக்கிறவங்களால மட்டும்தான் உடைக்க முடியும், இவ்வளோ ஸ்ட்ராங்கான பையன்கிட்ட சண்டை போகிறதுக்கு நான் ரெடியாக இல்லை, உனக்கு வேணா நீயே போய் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். இப்போ அந்த ஆளுக்கும் வேறு சாய்ஸ் கிடையாது, அவனை யோசிக்கிறான், ரைட்டு இப்போ அந்த பையனை எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான்ப்பா. உள்ளுக்குள்ளே லிந்தாங் என்ன சொல்கிறான்னா, அவன் வந்து அவனோட மென்டல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணால அந்த டைமில் ஏதோ ஒரு ட்ரெஷர் அவனோட எனர்ஜிக்கு ரியாக்ட் பண்ணிச்சான். அதை தேடி அங்கே போகிறான். அங்கே போய் பார்க்கும்பொழுது அதை பார்த்தா சாதாரணமாக தான் இருக்குது. ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, டேய் இதை பார்த்தா ஒன்றும் பெருசாக தெரியலையடா, நார்மலாக தானே இருக்குது அப்படிங்குது. சரி ஏதோ ஒன்று நீ என்ன சொன்ன, உன்னோட மென்டல் பவருக்கு அது ரியாக்ட் ஆகுதுன்னு சொன்னல, உன்னோட மென்டல் பவரை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் மென்டல் பவர் ஆக்டிவேட் பண்ணுறான். ஆனால் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சரி மென்டல் பவருக்கு தான் ரியாக்ட் பண்ணல, நம்மளோட ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிட் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தா அப்போவுமே எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்ன ரெண்டுத்துக்குமே ரியாக்ட் ஆக மாட்டேங்குது, ஒருவேளை எப்பவும் போல் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணணுமோன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் ஆக்டிவேட் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகுமா. ஷாவ்தேவ் பார்க்குது, டேய் நிப்பாட்றா அப்படிங்குது. அது ஆனால் பார்த்தீங்கன்னா நிற்காம பெருசாகிக்கிட்டே இருக்குது. அந்த மேடையே உடஞ்சி கீழே விழுந்துடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, உன்னோட பிளட் எசன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீ வந்து அதை ரிஃபைன் பண்ணு, அப்போ தான் அது உன்னோட பேச்சை கேட்கும் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக கீழே போகிறாங்க. ஆனால் பிளட் எசன்ஸை யூஸ் பண்ணால் அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேதுங்க. அதை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு வச்சிருக்கு. உடனே என்ன பண்ணுறான், இவன் கையில் அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன் பவரை யூஸ் பண்ணி ஷீல்டை உடச்சி அதுக்கப்புறமா பிளட் எசன்ஸை யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறான். ஷாவ்தேவ் பார்க்குது, டேய் ரொம்ப சூப்பரான ட்ரெஷர் கிடச்சிருக்குடா அப்படிங்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் சீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெஷர். அதாவது நிர்வாண ஸ்டேஜில் இருக்காங்கல்ல, அவங்களால கூட தப்பிக்க முடியாது. இப்போ அது பார்த்தீங்கன்னா குட்டியாக சுருங்கி இவன் கைக்கு வந்துடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி இவனால் அதை நகர்த்த கூட முடியல. ஏன்னா இப்போ இவன் தானே ஓனரு, அவன் கைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். ஓகேன்னு சொல்லிட்டு ஷாவ்தேவ் என்ன சொல்லுதுன்னா, சோல் ட்ரெஷர் கிடச்சிச்சு, இப்போ இங்கே இருக்க எனர்ஜியை யூஸ் பண்ணி நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பி அப்படிங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு 1 மாதம் இங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். வெளியில் அந்த எல்டர் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருப்பா. ஓகேன்னு சொல்லிட்டு வெளில போனோடனே எல்டர் பார்க்குறாரு, பரவாயில்லையடா பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே அப்படின்றாரு. இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் மட்டும் எனக்கு சொல்லலை அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, என்னாலையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறான். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, சரிடா நீ என்ன ட்ரெஷர் எடுத்த அப்படின்னு உடனே அந்த மவுண்டன் சீலை எடுத்து காட்டுறான். இவர் பார்க்குறாரு, டே இது யாரா எடுத்துகிட்டு வந்த, இத்தனை வருஷமா எவனாலும் இதை நகர்த்த கூட முடியல, பரவாயில்லடா இது உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல தெரியுது அப்படிங்கிறாரு. சரி அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டால், இல்லை என் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அதுவும் நல்ல விஷயம் தான், சரி போ அப்படிங்கிறாரு. இவனும் போனால் அவனுடைய தங்கச்சி அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் கேட்குறா, டே எங்கே தாண்டா போயிருந்தேன், நம்ம எப்படா திரும்ப சிட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், சிட்டிக்கு வந்து சீக்கிரம் போயிடலாம், ஆனால் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் வந்து 100 டைனாஸ்டி வார்க்கு போகலான்னு இருக்கேன், இந்த மாதிரி வந்து எல்டர் கேட்டார், நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், என்ன இன்னொரு 2 வருஷம் போவியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது எத்தனை வருஷம் அவன் தெரியாது அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, அப்போ நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் சொல்கிறான், என்னது நீயும் கூட வரியா, அங்கே எவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரியுமா உனக்கு, குழந்தை மாதிரி விளையாடாத அமைதியாருன்னு சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. நீ எப்போ பார்த்தாலும் என்னை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னை வந்து எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இது எல்லாத்தையுமே அந்த ஒரு ஆள் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான்.
இப்போ ஒரு சில நாட்கள் கழிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு காம்படிஷனுக்கு கிளம்பி போகிறாங்க. எல்லாருமே ஒன்று கூடி இருக்காங்க. அந்த ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து கூட போகிறாரு. லின் லாங்தினும் போகிறான். எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இவன் கேட்குறான், எங்கே தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கும்போது, அவன் இன்னும் கோவமாக இருக்கா போல தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி ஓகே நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போகிறான். இது எல்லாத்தையுமே அவன் தங்கச்சி தூரமாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவளுமே என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் கூட கிளம்பி போகிறா. ஆக்சுவலாக சீசன் 5ல் பார்த்தீங்கன்னா அவனோட தங்கச்சியை காட்டியே இருக்க மாட்டாங்க. மேபி சீசன் 6ல் தான் காட்டுவாங்க போல தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட சீசன் 4 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சிங்க. சீசன் 5 ஆல்ரெடி இருக்குது. பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.